சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் EVKS இளங்கோவன் சற்று முன்பு காலமானார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மிக முக்கியமான காலகட்டங்களில் பொறுப்பு வகித்து காங்கிரஸ் கட்சியின் சரிவை தடுத்து நிறுத்தியவர் EVKS இளங்கோவன். மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றியவர் EVKS இளங்கோவன். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் MLA-வாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த ஆண்டு காலமானார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் திருமகன் ஈவேராவின் தந்தையான EVKS இளங்கோவனே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1,10,156 வாக்குகளை பெற்ற EVKS இளங்கோவன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு 43,923 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் 66,575 வாக்குகள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பெற்றார் EVKS இளங்கோவன். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளிலும் பங்கேற்று வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். தொடர்ந்து கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த காங்கிரஸ் நிகழ்வுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசி வந்தார். இந்த நிலையில் திடீர் உடல்நலக் கோளாறு காரணமாக கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் நிமோனியா காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் மருத்துவமனை தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நோயின் தீவிரம் மற்றும் வயது மூப்பு காரணமாக EVKS இளங்கோவன் சற்று முன்பு காலமானார். காங்கிரசிலிருந்து GK மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்து சென்றபோது காங்கிரஸ் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த காலத்தில் EVKS இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றி மிக பெரும் சரிவிலிருந்து காங்கிரஸ் கட்சியை மீட்டார். காங்கிரஸ் கட்சி மிகவும் மோசமான காலகட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் தலைவர் பதவிக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தும் பெரும் பொறுப்பு EVKS இளங்கோவன் வசம்தான் வந்தது. அந்த பொறுப்பை திறம்பட ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அழியாமல் பார்த்து கொண்ட மிக பெரும் தலைவராக EVKS இளங்கோவன் இருந்து வந்தார். தந்தை பெரியாரின் சகோதரரான EV கிருஷ்ணசாமியின் மகன் EVK சம்பத். இந்த EVK சம்பத்தின் மகன்தான் EVKS இளங்கோவன். திராவிட பாரம்பரியத்தின் மிக முக்கியமான அச்சாரமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சகோதரரின் பேரன்தான் EVKS இளங்கோவன். EVKS இளங்கோவனின் தந்தை சம்பத் திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நிறுவன தலைவர்களுள் ஒருவராகவும் செயலாற்றியவர். மிக பெரும் அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்து வந்த EVKS இளங்கோவன் கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்றவர். அத்தோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதல் ஆட்சி காலமான 2004 முதல் 2009 வரை மத்திய அமைச்சராக செயலாற்றியவர் EVKS இளங்கோவன். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருந்த EVKS இளங்கோவன் அதன் பிறகு தேர்தல் அரசியலில் ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில் தனது மகனின் இழப்பை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். EVKS இளங்கோவன் தனது பேச்சால் எல்லோரையும் கவரக்கூடியவர், எல்லோரையும் ஈர்க்கக்கூடியவர். அவரது பேச்சு பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. மிக பெரும் அரசியல் தலைவர்களையும் அவரது பேச்சால் கலங்கடித்து விடுவார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முகமாக இருந்த EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் உட்பட அனைத்து அரசியல் தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். பாஜக அதிமுக கூட்டணி பிளவுக்கு இதுதான் காரணமா இருந்துச்சு. பாஜக தான் வளரணும், ஆளுங்கட்சி ஆகணும்னு அண்ணாமலை யாத்திரையெல்லாம் போனாரு, கட்சியை வளர்க்க ட்ரை பண்ணாரு. அதிமுகக்கு இயல்பாத அதிருப்தி ஏற்படுத்தி ரெண்டு கட்சிகளும் இப்போ கூட்டணி இல்லாத ஒரு சூழல் வந்துச்சு. ஏன்னா
பாஜகவுக்கு நான் வளரணும்னு தானே ஆசைன்னு அண்ணாமலை சொன்னார். இப்போ அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் சொல்லலாம், EVKSும் சொல்லலாம், நாங்க வளரணும். அதிமுக எப்படி இருந்துச்சு? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று நினைப்பதில் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் மற்றவர்களை ஒழித்துவிட்டு மற்ற எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்களுடைய ஆட்சியை தவறான முறையிலே நாம் கழற்றிவிட்டு நம்மோடு கூட்டணியில் இருக்கின்றவர்களையும் வேலை முடிந்த பிறகு தூக்கி எறிவது, இது போன்ற அயோக்கியத்தனங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்கின்றதே, அதுபோல் இருக்கக்கூடாது என்றுதான் சொல்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணியிலே இருக்கின்றோம் என்று சொன்னால் கொள்கை ஒற்றுமையின் காரணமாக எங்களுக்கு கொள்கையிலே உடன்பாடு இருக்கிறது. சார்பின்மையில் ஒன்றாக நாங்கள் நடக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் குரல் கொடுக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகமும் குரல் கொடுக்கின்றது. எங்களை எதிர்ப்பவர்களே இந்த கூட்டணியின் தலைமையிலே இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் மிக அதிகமாக வேகமாக தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆண்மைமிக்க முதலமைச்சராக இருப்பது என்பது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பு. காங்கிரஸை வளர்த்தெடுக்கிறதுன்றது மாற்று அல்லது திமுக போட்டி அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள், நானும் வளர வேண்டும் என்று சொல்கின்றேன். சொன்னால் உங்களை ஒழித்து விட்டு நான் வளர வேண்டும் என்று சொல்லவில்லை. அதனால் அதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஊழியர் கூட்டம் நடக்கும்போது அது ஊழியர்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் தர வேண்டும் என்பதற்காக சொல்லதானே ஒழிய இருக்கின்ற ஆட்சியை நாம் கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லதல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருந்தாலும் கூட நான் என்னை தமிழனாக இந்தியனாக பார்க்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய நாளே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு உன்னதமான தலைவர் என்று சொன்னால் அது ஸ்டாலின் தான். அவரை பொறுத்தவரையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேற்று மோடி சொன்னதற்கு உடனே பதில் சொல்லவர், அவர் மொழியிலேயே பதில் சொல்லவர் ஸ்டாலின் அவர்கள் தான். மற்ற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு தைரியமாக பேசக்கூடியவர்கள், இவ்வளவு மக்கள் மீது, மொழி மீது, கலாச்சாரத்தின் மீது அன்பு வைத்த முதலமைச்சர்கள் இவரை தவிர யாரும் கிடையாது. ஓகே சார், ஆனால் இப்போ ஏன் திடீர்னு இப்போ ஏன் இந்த பேச்சுக்கள்? நம்ம கட்சியை வளர்க்கணும், ஆளுங்கட்சி ஆகணும், மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு வளரணும். ஒரு நல்லாட்சி தருகின்றவர், ஒரு நல்ல முதலமைச்சர், இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்தவர். அவர் மட்டும் உழைக்கவில்லை, அவருடைய குடும்பமே உழைத்தது. கனிமொழி அவர்கள் தேர்தலில் நின்றாலும் கூட தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தார். உதயநிதி அவருடைய மகன் அவர்கள் ஒரு நாளைக்கு 10 கூட்டம் என்று கிட்டத்தட்ட 30 நாட்கள் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றார். ஆக இவ்வளவு கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவர், ஏனென்றால் இனிமேல் என்ன அவருக்கு பதவி? முதலமைச்சர். அடுத்த முறை பிரதமராக வேண்டுமென்றால் நிச்சயமாக அவரால் ஆக முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய பதவியை வந்துவிட்டு இனிமேலும் ஒரு பதவி வரும் என்பதற்காக சொல்கின்றார். இல்லை, தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் தமிழகத்தை நீ எதிர்ப்பை என்று சொன்னால் நானும் உன்னை எதிர்ப்பேன். செல்வ பெருந்தகை கேட்கிறேன், அவர் ஏன் இப்ப திடீர்னு நம்ம ஆளுங்கட்சி ஆகணும், அந்த அளவுக்கு வளரணும், மீண்டும் கட்சி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்றது ஏன் திடீர்னு இப்ப ஏன்? இல்ல, அவர் சொல்றது காரணம் இல்லைன்னா அழகிரியை மாற்றி விட்டு புதிதாக இவர் வந்திருக்கின்றார். ஆகவே அவர் இன்றைக்கு எல்லாரையும் சந்திக்க போகும்போது உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கு. தேர்தல் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. இந்த தமிழகத்தை முடிந்தவரை தேர்தல் முடிஞ்சிருச்சு. எஸ், ஆனா நேஷனல் லெவல்ல இன்னும் இருக்கு, இன்னும் தேர்தல் முடிவுகள் வரல. அப்படி இருக்கும்போது இல்ல நல்ல இணக்கமான கூட்டணிக்குள்ள போடுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில் இருக்கின்றது. நான் ஒரு மாதிரி புரிந்து கொள்கின்றேன், நீங்கள் ஒரு மாதிரி புரிந்து கொள்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் என்ற அவர் ஸ்டாலினை பற்றியோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அல்லது எங்கள் கூட்டணியிலே இருக்கின்ற மதிமுகவை பற்றியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ பற்றியோ ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லையே. நாம் வளர வேண்டும், நாம் வளர வேண்டும். நீங்கள் எல்லா கட்சிக்கும் என்ன ஆசை? எல்லா கட்சி, ஏன் நம்முடைய சீமா அவருக்கு என்ன ஆசை? ஆட்சியை பிடிக்க வேண்டும்.
இன்னொருத்தர் இருக்கார் பொன்குமார் என்பவர், அவருக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டும். ஏன் சரத்குமாருக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றுதான் கட்சியை நடத்தினார். முடியலன்னு பாரதிய ஜனதா கிட்ட என்னமோ பேசி இப்போ அங்கே போய் சேர்த்துட்டார். ஆக கட்சி ஆரம்பிக்கின்றவர்கள் ஏன் நம்ம மன்சூர் அலிகா அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார், எதற்கு வீட்டில் சமையல் செய்வதற்கா, ஆட்சியை பிடிப்பதற்கு. இப்போ அவர் சேர்த்துட்டாரு, அது வேற விஷயம். சொல்றேன், ஒவ்வொருவரும் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஆசை இருக்கு. அதுவும் காங்கிரஸை போன்ற இயக்கங்கள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த இயக்கங்கள், நாங்கள் வர வேண்டும் என்று சொல்வதற்கே உரிமை இல்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எஸ், கரெக்ட் சார். ஆனால் அந்த காலம் தான் இந்த டைம்ல ஏன் இதை பேசுறாரு அப்படி, அந்த அந்த ஒரு இதுதான். என்னை பொறுத்தவரையில் வந்திருக்கின்ற தோழர்களுக்கு என்னடா கட்சி கடந்த காலங்களில் சில வருடங்களாக தமிழகத்திலே மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. நான் ஒத்துக்கொள்கின்றேன். எங்களுடைய பூத் லெவல் கமிட்டிகள் கூட பல இடத்துல இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் உற்சாகத்தோடு இருக்கின்ற ஊழியர்கள் அவர்களை கூட்டி வைத்து கூட்டம் போடும்போது அவர்களுக்கு நாம் இன்ஜெக்ஷன் தருவது போல உற்சாகப்படுத்த சில விஷயங்களை சொல்லுவோம். சொல்லும்போது ஒவ்வொருவரும் அதை வேறு பல கருத்திலே எடுத்துக்கொள்வார்கள். என்னை பொறுத்தவரையில் ஊழியர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை தவிர யாருக்கும் எதிரானது அல்ல. ஒருவேளை சார் ஒரு சிக்னலோ, எப்படி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அந்த டைம்ல ஏங்க சிக்னல், ஆனால் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது கொள்கையிலே எங்களிடம் ஒற்றுமை இருக்கின்றது. நாளைக்கு மத்திய அமைச்சர் ஏதுனெல்லாம் வரும். மதவெறி என்பது கூடாது என்பதிலே நாங்கள் கருத்தொற்றுமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் இந்திய கூட்டணியின் தலைமையாக இருக்கும்போது, மன்னிக்க வேண்டும், தமிழகத்தில் தலைமையேற்றிருக்கும் போது ராகுல் காந்தி இந்திய அளவிலே தலைமையேற்றிருக்கின்றார். நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கோவை கூட்டத்திற்கு ராகுல் காந்தி பாதுகாப்பு அதிகாரிகளோடு பாதுகாப்பு வாகனங்களோடு வரும்போது நடுவழியிலே காரை நிறுத்தி ஒரு இனிப்பு விற்கின்ற கூடத்திற்கு சென்று இனிப்புகளை வாங்கி கொண்டு திருப்பியும் செவரை என்ற கதவு இதாக ஏறி கொடுத்து அவர் அதை ஒரு உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சையோடு ஒரு பாசத்தோடு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து 2 பேரும் கட்டிப்பிடித்துக் கொள்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஒன்றுபட்ட உள்ளங்களின் அவ்வளவு நட்பா தான் இருக்காங்க உள்ளங்களின் காட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னொரு பக்கம் அமித்ஷா மாதிரியானவங்க ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவார் 1 வருஷத்துக்குன்னு சொல்லும் போது இப்பயே நம்ம இல்லைன்னு காட்டி வைக்கணும் அப்படிங்கிறது இப்படி பேசி இல்ல அமித்ஷா போன்றவங்களுக்கு இந்த உள்ளாட்சி அமைச்சர் பதவியே பெரிய பதவி. இப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படியோ மோடியை இந்திய கூட்டணி துரத்தி விட வேண்டும் என்பதை விட இன்றைக்கு RSSம் அமித்ஷாவை போன்றவர்களும் அதில் குறியாக இருக்கின்றார்கள். காரணம், நாளைக்கு அமித்ஷா பிரதமராக வரலாம் என்ற காரணத்திற்காக. பால் அப்படி தூக்கி போட்டீங்க. ஏன் சார் 75 வயசு கெஜ்ரிவால் சொல்ல உள்ளதானே தெரியும். அப்புறம் பார்த்தா பழைய இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருக்காரு, எடுத்து காமிச்சாங்க. இன்னொன்று செல்லூர் ராஜு நேற்று அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. நான் ரசித்து வியந்த தலைவர் ராகுல் காந்தின்னு ராகுல் காந்தியோட ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. அது உண்மையான ஒரு கேட்கும்போது, ஏன்னா ஒருவேளை அட்மின் செஞ்சுட்டாருன்னு கூட சொல்லலாம்னு கேட்கும்போது அட்மின்லாம் இல்லை, நான் தான். செல்லூர் ராஜு நான் மதுரையில் ஜெயலலிதா ஆட்சியில் ஜாமீன் வாங்கிட்டு அங்கே தான் இருக்கணுன்ட்டாங்க. நான் இப்போ அங்கே தான் இருந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஒரு 15-20 நாள் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு அரசியல் காரணங்களுக்காக கையெழுத்து போட்டு வந்தேன். அப்போ செல்லூர் ராஜு இந்த பொம்பளைகளெல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் இருக்கிற ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் வந்த பொம்பளைங்க வந்தாங்க, சத்தம் போட்டாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்களை அடித்து வருத்தி போயிட்டாங்க. அப்புறம் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரா, இல்லை அவர் இளங்கோவனை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால இந்த பொம்பளை. செல்லூர் ராஜை பொறுத்தவரையில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதர். அவர் தானே அந்த இது சொல்லவர், இந்த டேமில் தண்ணி அவருக்கு ஒரு விஞ்ஞான ரீதியாக எண்ணுகின்ற எண்ணமும் இருக்கின்றது. குழந்தை ரொம்ப அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இல்லை சார், ராகுல பெருமையாக தான் போட்டிருந்தாரு. அதுதான் சொல்கிறேங்க, பெருமையாக தான் சொல்லியிருக்காருங்க. நான் இல்லை என்று சொல்லவில்லையே, சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இப்போ தர்மாக்கள் போட்டாருன்னு சொன்னால் அதிலே கிண்டல் கேலிலாம் வராமல் இருந்துச்சுன்னு வைங்க, அவர் அதில் வெற்றி கூட அடைஞ்சிருக்கலாம். அவரை பொறுத்தவரையில் குழந்தை மனதுக்கு சொந்தக்காரர், மனதில் நினைத்ததை சொல்லக்கூடியவர். இன்றைக்கு ராகுலுடைய பேச்சு, ராகுலுடைய நடவடிக்கைகளை பார்த்து அதன்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு
எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மனதில் பட்டதை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார். அதான் ஒருவேளை அதிமுக காங்கிரஸ் கொஞ்சம் நெருங்குதோ, ஏன்னா ஏற்கனவே கூட்டணி சமயங்கள்லயே அதிமுகவோட போயிடுவாங்களோன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ இவரும் இப்படி போடுறாரு. ஒரு நாளைக்கு 26 தேர்தலுக்கு எது வேணாலும் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்களும் திமுகவும் கூட்டணி அமைச்சிருப்பது என்பது எண்ணிக்கையின் அடிப்படையிலோ கொள்கை அடிப்படையில். அதிமுகவும் அதே கொள்கை தான். இல்லை, அதே கொள்கையாக இருந்தாலும் எங்களுக்கு சில விஷயங்களில் அவர்கள் ஒத்துப்போவதில்லை. ஏனென்றால் பல வருஷங்களாக அவர்கள் பிஜேபியை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு எங்களை பொறுத்தவரையில். அதனாலதான் சார் கனெக்ஷன். இப்ப செல்வ பெருந்தகை இப்படி சொல்றாரு, நம்மளே ஏன் வரக்கூடாது, வளரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை புகழ் பாடுறாரு. ஏற்கனவே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா ஒரு வேளை கூட்டணி கொஞ்சம் மாறுதோ. நீங்கள் மோடி சிந்திச்சு பார்ப்பதை விட நீங்கள் அதிகமாக சிந்திக்கின்றீர்கள். தேவையற்ற சிந்தனைகள். ஏனென்றால் மோடி இருந்தால்தான் சட்டையை கிழிச்சுக்கிட்டாலும் வரப்போறதில்லை. அதனால் அவர் என்னதான் அதை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அந்த ஒரிசா பாண்டியனை நம்ம இதுக்கு கேவலப்படுத்தலாம், அப்படி எப்படி என்னதான் நினைச்சாலும் ஒன்றும் நடக்க போகலை. ஒரிசாவில் மீண்டும் நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சராக வரப்போகின்றார். ஏனென்றால் அவர் அந்த மாநிலத்தை நன்றாக வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய அப்பா காலத்தில் பிஜி பட்நாயக் அவரே நல்ல ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். 2வது உலகப் போரிலே பங்கு எடுத்துக் கொண்டவர், நேருவின் தீவிர நேருவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அந்த வழியிலே வந்த இவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், இல்லை 2 மாசமோ 3 மாசமோ வந்தால் 25 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கின்றவர். மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒரிசா என்பது ஒரு காலத்திலே பின்தங்கிய மாநிலமாக இருந்தது. இன்று முன்னேறி வரும் மாநிலங்களில் முன்னோடியாக இருப்பது ஒரிசா. மோடியின் கணக்கும் நடக்காது, இந்த விஷயங்களும் நடக்காது. எந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த எதிர்பார்ப்பு. நீங்க எனக்கு ஏடிஎம்கே காரங்களை பிடிக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு மாதிரி அடிமைகளாக இருந்தே பழக்கப்பட்டவர்களா ஆயிட்டாங்க பாவம். இப்போ எடப்பாடி பாவம் இது என்னவோ செய்யணுன்றாரு, அது எடுபடுறதில்லை. நீங்கள் மக்களிடம் போய் சில விஷயங்கள் சேர்ந்தாக வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய உள்ளத்திற்குள் நீங்கள் பூந்து செல்ல வேண்டும், மக்களை நீங்கள் அட்ராக்ட் செய்ய வேண்டும். அந்த திறமை அதிமுகவில் யாருக்கு இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. எம்ஜிஆருக்கு இருந்தது, பிறகு ஜெயலலிதாவுக்கு இருந்தது. இந்த இடத்துல தான் மாற்றா அண்ணாமலை நிற்கிறாரு. நாங்கள் பாஜகவை கொண்டு வரோம், திமுக மாற்றா நாங்கள் வளர்ந்து. நீங்கள் அண்ணாமலையை விட்டுருங்க. நீங்கள் சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது தான், சர்க்கஸ் நடக்கிறது இல்லை. அந்த காலத்தில் சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோமாளி உள்ளே போயிடுவான். அது மாதிரி இப்போ இந்த 2-3 வருஷத்துக்கு இருந்தாலும் கோமாளி ஆட்டம் உள்ளே வந்திருக்காரு. 4ஆம் தேதிக்கு பிறகு இவர் காணாமல் போய்விடுவார் என்று சொல்வதை விட இவர் துரத்தி அடிக்கப்படுவார் அவருடைய கட்சியினார். சார், கருத்து கணிப்புலாம் 6-7 தொகுதி தமிழ்நாட்டிலேயே பாஜக ஜெயிச்சிரும், அண்ணாமலையெல்லாம் ஜெயிச்சிருவார். கருத்து கணிப்பு தப்புங்க. கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் பாஜக கண்டிப்பாக இந்த எல்லா இடங்களிலும் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெறும். ஆனால் அதற்கு இன்னும் ஒரு 200 வருடங்கள் ஆக வேண்டும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.